என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மக்கள் அனைவருக்கும் நன்மையே பயக்குவார் என்று நான் நெஞ்சார வணங்குகிறேன். நம்முடைய தியாக வேள்வியில் பூத்த மலர் மருத்துவர் துவாரகா பிரபாகரன் தலைமையிலே நாம் இப்பொழுது நமக்கென்று ஒரு நாடு அமைய வேண்டும் என்பதற்காக, தமிழீழம் அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி அதனுடைய பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டிலே உலகம் முழுவதும் அந்த அமைப்புக்கு நிச்சயமாக தமிழர்களுடைய ஆதரவும் பல நாடுகளின் ஆதரவும் கிடைக்கும் என்பதிலே எனக்கு எவ்வித ஐயரும் இல்லை. நாம் எல்லோரையும் அரவணைத்து தான் செல்ல விரும்புகிறோம். தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூட யாரையும், தமிழர்கள் யாரையும் விட்டு கொடுத்த வரலாறு கிடையாது. இது ஒரு வரலாற்று உண்மை. தமிழீழ போராட்டங்களையும் தமிழீழ போர்க்களங்களையும் தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருபவர்களுக்கு இது நன்றாக தெரியும். தற்போது ஜெர்மன் மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடைபெற்றது. அந்த வழக்கிற்கும் நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த வழக்கிற்கும் நம்முடைய மேதகு தலைவர் புதல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களுக்கும் எவ்வித தொடர்புமே கிடையாது என்பதை நான் உறுதியாக ஒரு வழக்கறிஞனாக உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாரையும் வழக்கு போட்டு, அதுவும் நம்மவர்களை வழக்கு போட்டு அவர்களுடைய மனத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் எண்ணம் கொஞ்சம் கூட நமக்கு கிடையவே கிடையாது, இனியும் கிடையாது, எப்பவும் கிடையாது என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெர்மன் மாவட்ட நீதிமன்றத்திலே நடைபெற்ற வழக்கு மித்துயா ராஜரத்னம் என்பவர் தொடுத்த வழக்கு. மித்துயா ராஜரத்னம் என்ற பெண்மணி இருக்கிறார். அவர் சுவிஸ் நாட்டில் வசிக்கிறார். அவருடைய முகவரியில் இருந்து அவர் தன்னுடைய வழக்கறிஞர்கள் நியமித்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஜெர்மன் நாட்டு நீதிமன்றத்திலே அவர் ஆஜராகி அவர் வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கினுடைய உள் விவரங்களுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் எல்லோரும் சொல்கிறார்கள், தேசிய தலைவர் பிரபாகரன் எங்களுடைய சுவாச காற்றாக இருக்கிறார், அவருடைய குடும்பம் அந்த செல்வி துவாரகா எங்களுடைய இரத்த நாளங்களில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மே 18 எதற்காக உயிரோடு இல்லை என்று கூறிக்கொண்டு அதை ஏற்பாடு செய்கிற அந்த குடும்பத்தினர் அவர்கள் கூடிய அந்த மரண சான்றிதழை அந்த டேனிஷ் காவல்துறையில் வழங்க முடியுமா? ஸ்ரீலங்கா அரசே மரண சான்றிதழை கொடுக்க மறுக்கிறது. தலைவரும் தலைவர் குடும்பமும் நலமாக உள்ளார்கள் என்பதுதான் உண்மை, தவிர வேறொன்றும் கிடையாது. அதற்கு சான்றாகத்தான் மேதகு தலைவர் பிரபாகரனுடைய புதல்வி அவர்கள் இன்றைக்கு ஜனநாயக ரீதியிலே ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள வெளிவந்திருக்கிறார். அவர்களையெல்லாம் மறுத்து ஒரு வேற்றுமையை உருவாக்க வேண்டும். இதோ ஒரு உள்நோக்கம், அது என்ன உள்நோக்கம் என்று நாம் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் தலைவருடைய அண்ணன் மனோகரனுக்கே என்ன உள்நோக்கம் என்று நமக்கு தெரியவில்லை அந்த குடும்பத்திலேயே. ஆதலால் தனிப்பட்ட நபர்களுடைய எந்த உள்நோக்கமும் நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்பொழுது உறுதியாக நான் ஈழ சொந்தங்களுக்கு நான் உறுதியிட்டு சொல்கிறேன், ஜெர்மன் நாட்டு வழக்குக்கும் நமக்கும் செல்வி துவாரகா அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்போ எந்த விதமான ஒரு பின்புலமோ கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த வழக்கு என்பது மித்துயா ராஜரத்னம் என்ற ஒரு பெண்மணிக்கும் இன்னொருவருக்கும் நடைபெற்ற வழக்கு அது. அதிலே நாங்கள் கிடையாது. நாங்கள் என்றால் மேதகு தலைவர் பிரபாகரனுடைய மகளுக்கு அதில் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதனை நான் உறுதியிட்டு கூறிக்கொள்கிறேன். அந்த வழக்கினுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை, அந்த தீர்ப்புக்குள்ளேயும் நான் செல்ல விரும்பவில்லை.
எப்படி இருந்தாலும் எல்லோரும் ஒரு காலம் விரைவில் கூடுவார்கள், உண்மையை அறிந்து கொண்டு என்ற ஒரே காரணத்திற்காக எல்லோரும் வர வேண்டும். செல்வி துவாரகா அவர்களுடைய கரத்தை நாம் ஓங்கி பிடிக்க வேண்டும். தமிழீழம் என்பதுதான் நம்முடைய கணக்கு. நம்முடைய தனிநாடு, தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய உலகத் தமிழருடைய விருப்பமாகும். அந்த உயர்ந்த லட்சியத்திற்காக நாம் எல்லோரும் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம். மற்ற யாரும் கூறுவதை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அவர்கள் குடும்பத்தினரே நமக்கு எதிராக மெழுகுவர்த்தி கொளுத்தி தியாகம் செய்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம், நாம் அதில் தலையிட விரும்பவில்லை. உயிரோடு இருப்பவர்களுக்கு இப்படி செய்தால் இந்து மதத்திலே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும், இந்து மதத்திலே மிகப்பெரிய பழி உண்டாகும் அந்த குடும்பத்திற்கு. அதெல்லாம் தெரியாமல் யாரோ ஒரு பின்புலத்திலே ஏதோ ஒரு அல்டீரியார் மோட்டிவை அவர்கள் செய்கிறார்கள். எனவே தயவுகூர்ந்து நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன், அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் சென்றால் அந்த பாவம் உங்களுக்கும் வந்து சேரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டை தெரிவித்துக் கொண்டு செல்வி துவாரகா பிரபான் தலைமையிலே அணிதிரளுவோம் என்பதை இங்கே உறுதியாக கூறிக்கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டிலே தமிழீழம் அமைப்பதற்கு மேற்கொண்டு நாம் புரட்சி பயணம் ஜனநாயக ரீதியில் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துகள்.